ஒரு பண்ணையாருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்குமா. அவர் என்ன ஒவ்வொரு முறை கோவப்படும் முறை அவர் நினைப்பாராம், நாம இனிமேல் கோவப்படவே கூடாது அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ண அவளுக்கு கோவமே போகலையாம். அப்போ அவருக்கு தெரிஞ்சுக்கிறத சொல்லுவாராம், நம்ம ஊருக்கு ஒரு மகான் வராரு, அவரை போய் பாருங்க, அவர் மூலமாக உங்களுக்கு கோவம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பண்ணையார் அவரை போய் பார்க்க போயிருப்பார். போகும் பொழுதே அவருக்கு அவங்க அந்த மகான் இருக்கிற இடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே அவருக்கு ஃபஸ்ட்டு கல் தடுக்கும். அதை அவர் கல் அப்படியே கோவமாக தள்ளி விட்டுட்டு போவார். அப்புறம் அடுத்து போகும்போது ஒரு செடியுடைய கிளை அவரை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த கிளையே பிடிச்சி முறிச்சு கோவமாக தூக்கி எறிவார். அப்புறம் அவர் மகான் இருக்கிற இடத்துக்கிட்ட போனோம்னா அந்த கதவுல இடிச்சுப்பார், கதவை டமால்னு கோவமாக சாத்துவார். இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருப்பார் மகான். இவர் உள்ளே போனதும் அமர சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்பாரு. இவர் எனக்கு ரொம்ப கோவமாக வருது, நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். சரி, நான் முதல்ல நீங்கள் வரும்போது நான் உங்களை கவனித்தேன், நீங்கள் அந்த கதவை கோவமாக சாத்திட்டு வந்தீங்க, அந்த மரத்தை பிடிச்சி உடச்சி போட்டுட்டீங்க, கல்லை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, திட்டிகிட்டே வந்தீங்க. இது மூணுத்துக்கிட்டேயும் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க, அதுக்கு பிறகு நான் உங்கள் கோபம் குறையிறதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு. உடனே இந்த பண்ணையார் சொல்லுவாராம், அது மூணுமே உயிரற்ற பொருள், அதுகிட்ட போய் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கு அந்த மகான் சொல்லுவாராம், அப்போ உயிரற்ற பொருள் அதுகிட்ட மன்னிப்பு கேட்குறது தவறு அப்படின்னு உங்களுக்கு தெரியுறது இல்லை, அப்போ அந்த உயிரற்ற பொருளில் கோபக்கட்டம்னா அது என்ன யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புத்திக்கு உரைக்கல இல்லையே பார்த்தீங்களா? அப்படி இருந்தும் பொழுது நீங்கள் கோபத்தை எப்படி குறைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாராம். ஆக நாம் உயிரற்ற பொருளோ உயிருள்ள பொருளோ எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது, எதுக்கிட்டையும் நம்ம கோபுறத்துக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாராம் அந்த மகான். அப்போ தான் அந்த பண்ணையார் தன்னுடைய தவறை உணர்வாராம். இப்படி தானேங்க நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உயிரற்ற பொருள்கள் கூட நம்ம காலால் வதைக்கிறதும் கோவப்படுறதும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதிலலாம் கோவப்படுறதுனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கோபமெல்லாம் நம்மளை அவாய்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? எதுவுமே நம்ம உடம்ப தான் பாதிக்க முடிய அந்த பொருள்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நன்றி.